சென்னை கலைவாணர் அரங்கில் திராவிட அறநெறியாளர் தமிழவேல் பி.டி. ராஜன் வாழ்வே வரலாறு என்ற நூலை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டு உரையாற்றி வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது காணலாம். எல்லோருடைய வாழ்க்கையை சொல்ல முடியாது, சிலருடைய வாழ்க்கையை தான் அப்படி சொல்ல முடியும். அப்படிப்பட்டவர் தான் பி.டி. ராஜன் அவர்கள். 1920 முதல் தொடர்ந்து 17 ஆண்டுகள் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர், பொப்பிடி அரசர் பி. முனுசாமி ஆகியோர் அமைச்சரவையில அமைச்சர், சென்னை மாகாணத்துக்கு முதலமைச்சர், தந்தை பெரியார் நடத்தின முதலாவது சுயமரியாதை மாநாட்டில் கொடியேற்றி வச்சவர், இந்து சமய அறநிலை வாரியத்துடைய அந்த அமைப்பை அமைக்க எல்லா முயற்சிகளையும் எடுத்த ஆன்மீகவாதி, 1952ஆம் ஆண்டு தேர்தலில் கம்பம் தொகுதியில் வென்று மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர். இப்படி வரலாறா வாழ்ந்தவர்தான் பி.டி. ராஜன் அவர்கள். அவருடைய சாதனைகளை பட்டியலிட்டு சொல்லிக்கொண்டே போகலாம். அவருடைய ஆட்சி காலத்தில் தான் கூட்டுறவுத்துறை, பொதுப்பணித்துறை, பத்திரப்பதிவுத்துறை, கால்நடைத்துறை ஆகியவை மேம்படுத்தப்பட்டுச்சு. கூட்டுறவு சட்டத்தை ஏற்றினார், நிலவர வங்கியை தொடங்கினார், சிறுதொழில் வளர்ச்சிக்கு சட்டம் கொண்டு வந்தார். மதுரை தமிழ்ச்சங்கத்தை 1940 அந்த காலகட்டத்தில் வளர்த்தார். அரசியல் பணியோடும் ஆன்மீக பணியையும் இணைச்சார். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், வடபழனி முருகன் கோயில், பழமுதிர்ச்சோலை அழகிய கோயில்களுக்கு பல்வேறு திருப்பணிகளை செஞ்சார். 1957 சட்ட மேலவை உறுப்பினரானார். சர் பட்டத்தை துறந்தார். 1965ஆம் ஆண்டு இந்திய எதிர்ப்பு மாநாட்டில் தலைமை உரையாற்றினார். இப்படி வாழும் போதே வரலாறு வாழ்ந்தவர் தான் பி.டி. ராஜன் அவர்கள். சமூக நீதி, சமத்துவம், மாநில சுயாட்சி, இந்திய கூட்டாட்சி கருத்துக்களை தமிழ் மண்ணில் பரப்பி ஒரு அரசியல் இயக்கத்தின் கொள்கையாக மாற்றி ஆட்சியின் கொள்கையாகவும் அதனை ஆக்கிய பெருமை நீதி கட்சிக்கு உண்டு. அதை மிக சிறப்பாக செஞ்ச தலைவர்களில் முக்கியமானவர் பி.டி. ராஜன் அவர்கள். நீதி கட்சியுடைய பெயரை திராவிடர் கழகமாக மாற்ற முடிவு தந்தை பெரியார் எடுத்தப்போ பி.டி. ராஜன் அவர்கள் அதை ஏற்காமல் அதே பேருடன் தொடரணும்னு சொன்னார். சொன்னாலும் திராவிட இயக்கத்தோட அடிப்படை கொள்கையிலிருந்து எந்த காலத்திலையும் அவர் மாறவே இல்லை. அவருடைய பேச்சும் எழுத்தும் இந்த நூலில் தொகுக்கப்பட்டிருக்கு. 1938ஆம் ஆண்டு மொழி போராட்டத்தப்போ தமிழவேல் பி.டி. ராஜன் அவர்கள் பேசிய போது சொன்னார், நாம் இந்தி எதிர்ப்பாளர்கள் அல்ல, இந்திய திணிப்புகளின் எதிர்ப்பாளர்கள் அன்னைக்கே விளக்கமாக பேசியவர். அவர் அன்னைக்கு சொன்னதை நாம இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம். டெல்லியுடைய ஆதிக்க மனோபாவமும் மாறல, நம்முடைய போராட்ட குணமும் ஓயல. அன்னைக்கு பி.டி. ராஜன் அவர்கள் அழகியை பார்த்து கேட்டார், நாம இன்னைக்கு ஒன்றிய பாஜகவை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம எதிரிகளோட முகங்கள் தான் மாறி இருக்க தவிர அவங்க உள்ளமும் எண்ணமும் மாறல. அது மாறும் வரை நம்முடைய போராட்டம் ஓயாது, தொடரும். 2000 ஆண்டுகளாக ஆக்கிரமிப்பாளர்களாக இருக்கிறவங்களுக்கும் அடிமைகள் ஆக மாட்டோம்னு மறுக்கிறவங்களுக்கும் இடையே இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த உணர்வின் வெளிப்பாடாதான் திருவள்ளூர் அண்மையில் நான் பேசும்போது சொன்னேன், தமிழ் மண்ணை யாரும் ஆக்கிரமிக்க முடியாது என்று உறுதியோடு சொன்னேன். தமிழவேல் பி.டி. ராஜன் அவர்கள் 10 கட்டளைகளை சொல்லியிருக்கிறார். அதில் ஒன்று, வெற்றியோ தோல்வியோ வேறு எதிர்வாயினும் நிற்க நிலை மாறாது நில். அப்படித்தான் திமுகவும் நம்ம திராவிட மாடல் அரசும் கம்பீரமாக நிற்கிறது. நம்முடைய வலிமைக்கும் மன உறுதிக்கும் கொள்கை பிடிப்புக்கும் பி.டி. ராஜன் போன்ற திராவிட தலைவர்கள் நம் தமிழ் மண்ணில் விதைச்சிருக்கிற விதைதான் காரணம். இங்கு பேசும்போது முன்னாள் நீதியரசர் அவர்கள் சொன்னார், உங்கள் கைகளில் இருக்கிற இந்த விழாவோட அழைப்புகளை எதிர்க்கு மக்கள் பிறக்கலாம், இறக்கலாம், கட்சிகள் தொடரலாம், மறையலாம், வல்லரசுகள் எழுச்சி பெறலாம், வீழ்ச்சி அடையலாம், ஒரு அமைப்பு என்ற முறையில் நீதி கட்சி மறையலாம். ஆனால் அந்த கட்சி எந்த கொள்கையின் அடிப்படையில் தோன்றியதோ அந்த கொள்கை என்றைக்கும் நிலைத்து நிற்கும் தமிழ்வேல் பி.டி. ராஜன் சொல்லியிருக்கிறதுக்கு
இந்த அரங்கில் இருக்கிற நாமும் கோடிக்கணக்கான மக்களோட ஆதரவால் உருவாகி இருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியில் தான் சாட்சி. பி.டி. ராஜன் அவர்கள் சொல்வார், திராவிட இயக்கத்துடைய கொள்கையை பேச ஒரே ஒருவர் உறுதியோடு இருந்தால் போதும். திராவிட அறநெறியாளர் தமிழவேல் பி.டி. ராஜன் வாழ்வை வரலாறு என்ற நூலை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டு உரையாற்றினார். அந்த காட்சிகளை பார்த்தோம்.